இமேஜினரி தாயத்தெல்லாம் கட்டி விட்றாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், பிளஸிபோன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது எனக்கு ஒர்க் ஆச்சு. அதாவது ஒரு விஷயத்தில் நான் வந்து அதிக எஃபர்ட் போடும்போது, இன்னொன்று வந்து நான் நிறைய எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. மைக் கில்லன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, 10,000 ஆர்டிகிள் வச்சு 10,000 வார்த்தைகள் வச்சு ஒரு ஒரு பிளாக் போஸ்ட் எழுது, ஒரு ஆர்டிகிள் எழுது, அதை எழுதி முடிச்ச உடனே அதுக்காக நீ பண்ண வேலையே வந்து உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா அந்த 10,000 வார்த்தைகளை வச்சு ஒரு ஆர்டிகிள் எழுதுறதுக்கு வாரக்கணக்காக. ஆமா, ஓகே. ஆனா அது அந்த ப்ராஜெக்ட் அதுக்குள்ள போகும்போது நமக்குள்ள எண்ணங்கள் வரும். நான் பண்றது சரியா, இதை அவனாவது படிப்பானா, நான் யார் இது எழுதுறதுக்கு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எழுதுறேனே, பொய் சொல்றேனா, இந்த மாதிரி நிறைய நமக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி கடைசியில வந்து நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த வேலை செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இது பிளாக் கூட எழுதிக்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா எப்பா ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டமா இருக்கும், எதுக்கடா நம்ம பண்றோம், நல்ல ப்ரோஜனம் இருக்காது. நான் 2-3 பிளாக் எல்லாம் எழுதிருக்கிறேன். ஒன்றும் பெருசா படிக்கிற அளவுக்குலாம் இருக்காது, சும்மா ட்ரை பண்றதுக்காக பண்ணேன். ஆனா ஒரு இது முடிக்கிறதுக்கே 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி ஆயிடுது. அந்த எஃபோர்ட் போட்டு பண்றப்ப இன்னும் அதிகமா போட 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 அந்த குவாலிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது இந்த வார்த்தைகளோட இது. அது நானும் உருப்படியெல்லாம் செஞ்சதில்லை. ஆனா நிறைய பிளாக் எழுதியிருக்கேன். என் வெப்சைட் போனீங்கனாலே தெரியும், நிறைய இருக்கும். அதெல்லாம் இருந்துமே எனக்கு இன்னும் அந்த ஒரு இது இருக்கும், நம்ம சரியா ரெகுலரா பண்ணல அப்படின்ற அந்த ஒரு ஒரு உணர்ச்சி இருக்கும். பட் ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்க நிறைய பேர் அதெல்லாம் படிச்சுட்டு லைக் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். என்னுடைய பர்சனாலிட்டி அதுல காட்டியிருப்பேன், எனக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பேன். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க நிறைய பேர். ஓகே, இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. 2வது வீடியோ இதே மாதிரி எனக்கு ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு கான்டாக்ட் கிடைச்சது. நியூயார்க்ல சார்லஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுல வந்து கன்சல்டண்டா இருக்காரு. அவரோட பிளாக்லாம் சூப்பரா இருக்கும். அதுல வந்து ஒரு பிளாக் போட்டிருந்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. என்ன டாபிக்னா எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் இஸ் ட்ரைங் டு செல் சம்திங், ஒரு மாதிரியா பிளாக் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அவர் வந்து பிரெஞ்சுக்காரரு, அமெரிக்கா வந்து மேரிட் ஆகி அங்க வர்றதுக்கு வந்து அந்த நிம்மதியா இப்போ எப்படின்னா புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இல்லாம ஸ்மூத்தா வர்றதுக்கு வந்து ஒரு $800 ஒரு லாயர்கிட்ட கொடுத்து ஹையர் பண்ணி வந்து வந்திருக்காரு. அது வந்து ஒரு வெப்சைட் மூலமா பார்த்து ஒரு 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 பிளாக் சம்திங் லிக்விட் இதை பார்த்து வந்திருக்காரு. அதை வந்து படிச்சு பார்த்துட்டு அந்த ஒரு டாபிக் போட்டு எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு மெயில் பண்ணி நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இதெல்லாம் இருந்திருக்கிறோம். அப்போதைக்கு அவர் சொன்னாரு, எனக்கு வர மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் வந்து மீடியம்ல நான் பிளாக்ஸ் நிறைய எழுதுவேன், அது நான் அவங்களோட அந்த பிஸ்னஸ் ஃபோக்கஸ்டா அது மாதிரி நிறைய டீப்பா எழுதுவேன், அதுலயே அந்த மீடியம் அந்த கிளாப் போட்டா நம்மளுக்கு ஒரு இந்த ஏர்னிங் பாயிண்ட்ஸ் வரும் போல இருக்குது. அதுவும் அது ஒரு பேசிவ் இன்கமா வச்சுக்கிட்டு இது வந்து எனக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறது இதுதான் எனக்கு மெயினா இருக்கு. அவரோட மெயிலிங் லிஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பரா ஒன்லி வேர்டிங் தான் ப்ரோ, சூப்பரா அந்த ஒரு இதுலயே தெரியும். அவர் பேசின அந்த பிளாக் படிச்சு நம்மளுக்கே தெரியும் அவர் சூப்பரா இருக்கு. அது ஒரு உண்மையிலே ஒரு ஒரு தனி பவர் தான் ப்ரோ. நீங்க ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க சொன்னீங்கல்ல, காப்பி ரைட்டிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஐடா மாடல் பல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா காப்பி ரைட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சாலே போதும். அதுவே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு காப்பி ரைட்டிங்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னே தெரியாது. அவங்க ஒரு விதமா ஒரு மாதிரி வந்திருப்பாங்க, அவங்கள பத்தி வார்த்தைகள். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். 2வது ஒரு ப்ரொஃபஷனல் காப்பி ரைட்டர் ஹையர் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அதை ஏன் பண்ணணும்? சில பேர் வந்து நிறைய காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் காப்பி ரைட்டருக்கு. வெறும் வார்த்தைகள் எழுதுறதுக்கு இவ்வளவு காசா அப்படின்னா யோசிப்பாங்க. அப்படியே ஒரு பக்கம் ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க. அதனால காப்பி ரைட்டருக்குலாம் வேலையே இல்லையா என்ன? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நீங்க அங்க போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்க, ஜஸ்ட் எஃபர்ட் மட்டும்